அனைவருக்கும் வணக்கம். இது கிஷோப் அகாடமி கிருஷ்ணன். இந்த வீடியோ பதிவுல ரொம்ப முக்கியமான ஒரு தகவல் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இனிமேல் படிச்சா பாஸ் பண்ண முடியுமா? அப்படிங்கிற கேள்வி இப்ப நெறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ அந்த கமெண்ட் பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சுச்சு. ஸோ இனிமேல் படிச்சா பாஸ் பண்ண முடியுமானா, நமக்கு இன்னும் இருக்கக்கூடிய நாட்கள் பார்த்தோன்னா 162 நாட்கள் தான். கரெக்ட்டா எக்ஸாக்ட்டா பார்த்தோன்னா 160 டேஸ் 162 கூட விட்டுருங்க. 160 நாட்கள் தான் இருக்கு. சரிங்களா? இந்த 160 நாட்கள் நான் சொல்லக்கூடிய ஒரு சின்ன ஒரு ஸ்மார்ட் ஒர்க் தான். ஸோ அதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அதாவது இனிமேல் தான் நான் புதுசா படிக்க போறேன் அப்படிங்கிறவங்க இந்த ஸ்மார்ட் ஒர்க்கை நீங்க அப்ளை பண்ணி பாருங்க. கண்டிப்பா நீங்களும் பாஸ் பண்ணலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த 2026 குரூப் 4 ஸோ எக்ஸாம் டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசம்பர் 20 உங்களுக்கு தெரியும். மொத்தம் 162 நாட்கள் இருக்கு. அதை நம்ம 100 நாட்கள் பிளஸ் 60 நாட்களா நம்ம பிரிச்சுக்கலாம். 100 நாட்கள் பிளஸ் 60 நாட்கள் இந்த கடைசி 2 நாள் விட்டுறலாம். ஓகேங்களா? அந்த 2 நாள் நம்ம பார்த்தீங்கன்னா எதுவும் படிக்க போறது கிடையாது. கடைசியில படிச்சாலும் நம்ம மைண்ட்ல நிக்காது. ஸோ அதனால அந்த 2 நாள் நம்ம விட்டுறலாம். 160 நாட்கள்னு ரவுண்டா எடுத்துக்கங்க. ஓகேங்களா? இந்த 160 நாட்கள்ல 100 நாட்கள் நீங்க படிக்கிறதுக்கும் 60 நாட்கள் நீங்க ரிவிஷன் பண்றதுக்கும் எடுத்துக்கணும். ஓகேங்களா? 100 நாட்கள் ஸ்டடீஸ், 60 நாட்கள் பார்த்தீங்கன்னா ரிவிஷன். ஓகேங்களா? ஸோ இந்த படிக்கிறதுங்கிறது எப்படி நம்ம படிக்கலாம்? ஒவ்வொன்னா நான் சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் தமிழை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடியது 6th to 12th. ஸ்கூல் புக்ல இருக்கு பாத்தீங்களா? 6th to 12th தமிழ் சிலபஸ் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய கண்டென்ட் நியூ புக், ஓல்டு புக் நீங்க ஃபர்ஸ்ட் அதை முடிங்க. இந்த 100 நாட்கள் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் இப்ப நான் சொல்லக்கூடியது எல்லாமே முதல் 100 நாட்கள் தான். அதாவது தமிழ் ஸ்கூல் புக்ல இருக்கிறது 6th to 12th நியூ புக் பிளஸ் ஓல்டு புக். நியூ புக் பிளஸ் ஓல்டு புக் சிலபஸ் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய கண்டென்ட் மட்டும் படிச்சா போதும். உங்களால ஸ்கூல் புக்ல இருக்கிறது தேடி தேடி கண்டுபிடிச்சு படிக்க முடியலன்னா ரெஃபரன்ஸுக்கு ஒரு புக் வாங்கிக்கங்க. ஸ்கூல் புக் பேஸ் பண்ணி போட்டிருக்கக்கூடிய புக் வாங்கிக்கங்க. நீங்க நிறைய பார்த்தோன்னா வெளியில பார்த்தோன்னா போட்டிருக்காங்க. சந்தோஷ் மணி அகாடமில போட்டிருப்பாங்க, புத்தா புத்தகத்துல போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்க எது வேணா வாங்கிக்கலாம். என்னோட சஜஷன் பார்த்தோன்னா சந்தோஷ் மணி இது நீங்க வாங்கிக்கலாம். சரிங்களா? அடுத்தது ஜிகே பொறுத்த வரைக்கும் அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா அவுட் சோர்ஸ்லாம் படிக்கணுமா அப்படின்னு கேட்டா அவுட் சோர்ஸ்ல நீங்க என்ன பண்ணிக்கலாம், பின்னாடி நீங்க இந்த 60 நாட்கள் தேவைப்பட்டா நீங்க என்ன பண்ணிக்கலாம், படிச்சுக்கலாம். ஆனா ஃபர்ஸ்ட் இதை முடிக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். சரிங்களா? அடுத்து ஜிகே பொறுத்த வரைக்கும் 72 லெசன் நான் டாப் மோஸ்ட் 72 லெசன் நான் கொடுத்திருப்பேன். அந்த 72 லெசனை இந்த 100 நாட்கள் ஃபர்ஸ்ட் முடிக்கிறீங்க. ஸ்கூல் புக் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய லெசன்ஸ் தான் நான் சொல்றேன். 72 லெசன்ஸ். அதோட பிடிஎஃப் நம்ம டெலிகிராம்ல அனுப்பிச்சிருக்கோம். கிறிஸ்டோபா அகாடமியுடைய அபிஷியல் டெலிகிராம் சேனல் அமைச்சிருக்கோம். கீழே லிங்க் கொடுக்குறேன். அந்த டெலிகிராம்ல ஆட் ஆயிட்டு பாருங்க. நேத்து நான் அந்த பிடிஎஃப் நான் சென்ட் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா? ஸோ அந்த 72 லெசனுடைய பிடிஎஃப் அதுல இருக்கக்கூடிய லெசனை நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், கவர் பண்ணும். அதை நான் யூனிட் வைஸாவே என்னென்ன பாடங்கள் கவர் பண்ணுங்கிறது நான் சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா எல்லாமே இந்த 60 நாட்கள் நம்ம என்ன பண்ணிக்கலாம், தேவைப்பட்டா நம்ம படிச்சுக்கலாம். எவ்வளவுக்கு எவ்வளவு தேவையோ அதெல்லாம் நம்ம படிச்சுக்கலாம். பட் மஸ்ட் இந்த 72 லெசன் நம்ம கம்ப்ளீட் பண்ணோம். இந்த எக்ஸ்ட்ரான்னு சொல்லிக்கிறது இந்த 60 நாட்கள்ல படிச்சதை ரிவைஸ் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணலாம், தேவையானது ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் பேஸ் பண்ணி எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம எக்ஸ்ட்ரா படிக்கணுமோ படிச்சுக்கலாம். சரிங்களா? ஏன்னா அதெல்லாம் பார்த்தோன்னா எக்ஸ்ட்ராலாம் இப்ப நம்ம இது பண்ணோம்னா நம்ம இருக்கக்கூடிய இந்த குறைவான நாட்கள் எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ண முடியாது. ஸோ நான் இது ஸ்மார்ட் ஒர்க்காக தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் 10 டாபிக், மேஜரான 10 டாபிக். அந்த 10 டாபிக்கே உங்களுக்கு என்ன பண்றேன், நாளைக்கு நான் ஒரு ஷார்ட்ஸா நான் என்னென்ன டாபிக்ங்கிறது நான் சொல்றேன். பிளஸ் ரீசனிங் 2026, 25ல நடந்த ரீசனிங் கொஸ்டின்ஸை நீங்க எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தாலே போதுமானது. சொல்றது புரியுதுங்களா? நாம கூட ரீசனிங் பார்த்தா டாப் மோஸ்ட் 300 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோன்னா 300 சம்ஸ் அப்படிங்கிற மாதிரி ரீசனிங் போட்டுருப்போம். ஒரு 150 கிட்ட போட்டிருப்போம். அடுத்து 150 நம்ம போட்டுருவோம். ஓகேங்களா? அதை நீங்க கவர் பண்ணாலே ரீசனிங் கவர் பண்ணிக்கலாம். அது இல்லாம டாப் மோஸ்ட் ஒரு 10 டாபிக் அதுவும் நீங்க என்ன பண்ணணும், கவர் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அந்த டாப் மோஸ்ட் 10 டாபிக் அப்படிங்கிறது நாளைக்கு நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட்ஸா நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்த்தோன்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான கரண்ட் அஃபேர்ஸ், இந்த எக்ஸாம் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் டிஎன்பிசில இப்ப எந்த மாதிரியான ட்ரெண்டிங்ல கேட்கறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியான கேள்விகள் பார்த்தோன்னா கரண்ட் அஃபேர்ஸ் நீங்க படிக்கணும். ஆனா என்னோட சஜஷன் என்னன்னா, கரண்ட் அஃபேர்ஸுக்கு இப்ப நீங்க மூவ் ஆகாதீங்க. இந்த 60 நாட்கள் இருக்கு பாத்தீங்களா, இந்த ரிவிஷன் டைம் அப்போ கரண்ட் அஃபேர்ஸ்க்கு கொஞ்சம் மூவ் ஆயிக்குங்க. இப்போதைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்னங்கிறது மட்டும் காதுல கேட்டுக்கிட்டு எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க ஷார்ட்ஸா எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க முக்கியமான தகவல் பார்க்கணுமோ பார்த்துக்கலாம். ஆனா கடைசி 60 நாட்கள் கரண்ட் அஃபேர்ஸ் கொஞ்சம் நல்லாவே இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ரொம்ப முக்கியமானது இந்த பட்ஜெட் ரிலேட்டடானது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரியானதுக்குலாம் பார்த்தீங்கன்னா முக்கியமான திட்டங்கள். ஓகேங்களா? தமிழ்நாடு திட்டம், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம். ஓகே, இது ரிலேட்டடா என்னென்ன படிக்கணுமோ அதை படிச்சுக்கலாம். ஓகே, எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடா அதுவும் எக்கனாமிக்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பாருங்க, ஸ்கீம் ரிலேட்டடா போட்டிருப்பேன். எக்கனாமிக்ஸ் பாலிட்டி ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸ்ல ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து நம்ம படிக்கணும். சரிங்களா? ஸோ இது எல்லாமே பார்த்தோன்னா இந்த கரண்ட் அஃபேர்ஸ் நீங்க என்ன பண்ணலாம், இந்த 60 நாட்களை படிச்சுக்கலாம். இப்போதைக்கு ரொம்ப முக்கியமானது மட்டும் பார்த்தீங்கன்னா போதுமானது.
ரொம்ப டெப்த்தா நீங்க அந்த 60 நாட்கள் படிச்சிடலாம். ஸோ இந்த 60 நாட்கள்ங்கிறது ரிவிஷனுக்கும் யூஸ் பண்ணிக்கணும். எக்ஸ்ட்ரா நம்ம என்னென்ன படிக்கிறோமோ அதுவும் சேர்த்து நம்ம வந்து படிச்சுக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம காதுல கேட்கிறோமோ, கண்ல பார்க்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லது. கிளியரா? புரிஞ்சுங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா, இந்த 160 டேஸ்க்கு உண்டான ஒரு ஸ்மார்ட் பிளான். நீங்க என்ன பண்றீங்க? ஃபர்ஸ்ட் தமிழ். நியூ புக், ஓல்டு புக் கவர் பண்ணுங்க. ஜிகே 72 லெசன் நம்ம வந்து குடுத்துருக்கோம். ஒவ்வொரு லெசனா டிக் பண்ணி கவர் பண்ணிட்டே வாங்க. நம்ம தடம் பதிப்பு பேட்ச் நீங்க ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா, ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. இந்த 72 லெசன் பேஸ் பண்ணி தான் குடுத்துட்டு இருக்கோம். இந்த 6th to 12th வந்து தமிழ் வந்து அத பேஸ் பண்ணி தான் குடுத்துட்டு இருக்கோம். இந்த மேத்ஸ் 10 டாபிக் அதையும் பேஸ் பண்ணி தான் குடுத்துட்டு இருக்கோம். கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் தான் நம்ம இன்னும் குடுக்கல. அதுவுமே இப்ப சைடுல நம்ம வந்து ஷார்ட்ஸா குடுத்துட்டு, கடைசி இந்த 60 நாட்கள் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் டெப்த்தாவே நம்ம குடுக்க ஆரம்பிச்சுருவோம். ஓகேங்களா? ஸோ இதான் பிளான். ஸோ இனிமேல் தான் நான் படிக்க ஆரம்பிக்கிறவங்கங்க, இத ஒரு இதுவா நீங்க நோட் பண்ணி வச்சுட்டு, இதுக்கு தகுந்த மாரி பிரிப்பரேஷன் பண்ணுங்க. இதுக்கு எல்லாத்துக்குமான வீடியோ அந்த இந்த 72 பாடமா, இந்த 72 பாடத்துக்குமான எக்ஸ்பிளனேஷன் வீடியோ நம்ம வந்து கிறிஸ்டோப் அகாடமில நம்ம போட்டிருக்கோம். எல்லா பாடத்துக்குமே ஸ்கூல் புக்க பேஸ் பண்ணியும் சரி, அவுட் சோர்ஸும் சரி, எல்லாத்துக்குமே நம்ம கிறிஸ்டோப் அகாடமில வீடியோஸ் வந்து கிளாஸ் வந்து அவைலபிளா இருக்கு. ஃப்ரீயா தான் இருக்கு. நீங்க YouTubeல யுட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது ரிலேட்டடான தேவையான பிடிஎஃப், ஸ்கூல் புக் பிடிஎஃப் எல்லாமே வந்து மாத்திரம் மெட்டீரியல் பிடிஎஃப் எல்லாமே நம்ம டெலகிராம்ல ஷேர் பண்ணியிருக்கோம். நம்ம கிறிஸ்டோப் அகாடமி அஃபிஷியல் டெலிகிராம் சேனல்ல கீழ லிங்க் குடுக்குறேன். ஜாயின் பண்ணிக்கங்க. உங்களுக்கு தமிழ் ரிலேட்டடான பிடிஎஃப்லாம் நம்ம வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். நீங்க அதெல்லாம் யுட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு தகவலுடன் சந்திக்கலாம். இது கிறிஸ்டோப் அகாடமி உங்க கிருஷ்ணன். தேங்க் யூ.